அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு செய்திகளை நாம் ஊடகத்தின் வாயிலாக தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்று நாம் பேசக்கூடிய செய்தி மிகவும் ஆவலோடு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தமிழக தேர்தலுடைய முடிவுகள். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த முடிவுகள் என்னைக்கு என்றாங்க, எத்தனை மணிக்கு என்றாங்க, என்ன ப்ராசஸில் என்றாங்கன்ற செய்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. குறிப்பாக ஆண் வாக்காளர்கள் 2,35,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,52,00,000 பேரும், மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள் 4,517 பேரும் மொத்தமாக வாக்களித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்து இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு, குறிப்பாக 62 மையங்களுக்கு, ஸ்ட்ராங் ரூம் என சொல்லப்படுகிற மையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டு பாதுகாப்பு அதிகாரிகள், குறிப்பாக காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், சிசிடிவி கேமரா என்று அனைத்து வசதிகளுடன் 24 மணி நேரமும் கண்காணிப்போடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி, இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்னைக்கு அறிவிக்க போறாங்க? மே மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் எப்படி ப்ராசஸ் இருக்குன்றத தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற வாக்கு எண்ணும் மையத்தில், குறிப்பாக அந்த 62 மையங்களிலும் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். 8 to 8:30 முதல் அரை மணி நேரம், முதல் 30 நிமிடங்கள் தபால் மூலம் பெறப்பட்ட வாக்குகளை அவர்கள் எண்ணுவார்கள். 8:30 8:30 மணிலிருந்து இவிஎம் மிஷினில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நம்ம பதிவு செய்யப்பட்ட நம்முடைய வாக்குகளை எண்ணுவாங்க. இந்த தபால் வாக்கு எண்ணுவதற்கு என்று தனியாக மேஜைகள் போடப்பட்டிருக்கும். இந்த பக்கம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குகளில் எண்ணுவதற்கென்று தனியாக மேஜைகள் போடப்பட்டிருக்கும். இந்த தபால் வாக்குகள் எண்ணுவதை மேற்பார்வையிட தனியாக ஒரு அதிகாரி நியமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இவிஎம் மிஷினில் ஓட்டு எண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதற்கென்று ஒரு தனியாக ஒரு அதிகாரி இருப்பார். இந்த முடிவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, முதல்ல தபால் ஓட்டு முழுவதும் எண்ணப்பட்ட பிறகுதான் இதனுடைய முடிவுகள் ஒரு சுற்று அவங்க அறிவிச்சுட்டு வருவாங்க. இவிஎம்மினுடைய சுற்றுகள் முடிவு எப்போ அறிவிப்பாங்கன்னா, முதலில் தபால் ஓட்டுனுடைய மொத்த ரிசல்ட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அதற்கு பின்னாடி தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பெறப்பட்ட முடிவுகள் ஒவ்வொரு சுற்று வரையா அறிவிச்சுட்டு வருவாங்க. பின்பு சேவை வாக்குகள் இதுவரை 18,000 சேவை வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. இந்த சேவை வாக்குகள் எண்ணுவாங்க. சேவை வாக்குகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1950ஆம் ஆண்டு இராணுவ சட்ட விதிகளின்படி ஒரு மாநிலத்தில் ஆயுதமேந்திய காவல் படையில் உறுப்பினராக இருந்து அந்த மாநிலத்தின் வெளியே பணியாற்றுவது அல்லது இந்திய அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் ஒருவர் இந்தியாவிற்கு வெளியே பணியாற்றுகிற பொழுது அவர்கள் இந்த சேவை வாக்குகளை செலுத்தலாம். அதன்படி இதுவரை இந்தியாவில் 18,000 பேர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும்னா, இந்த சேவை வாக்குகள் எது வரைக்கும் அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னா, வருகிற மே மாதம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற அந்த நாளன்று காலை 8 மணி வரை அவர்கள் வாக்குகளை செலுத்தலாம். எனவே இந்த சேவை வாக்குகளும் அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய, ஏன்னா அவங்க அங்கே இருக்கிற அதிகாரிக்கு அவங்க தகவல் சொல்லி அதனுடைய ஓட்டு முறை நடைபெறும். எனவே முதல் விஷயம் தபால் வாக்குகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், மூன்றாவது சேவை வாக்குகள். இந்த 3 வாக்குகளும் இப்படி தான் முறையில் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு சுற்றுக்கு பிற்பாடும் மைக்கில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெளியில் அவங்க எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். எனவே இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த முறைகளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் தமிழகத்திலே 62 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அரியலூர், திருப்பூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, மொத்தம் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலிலே
அதிகமாக வாக்கு செலுத்தியவர்கள் என்று பார்த்தால் 2.52 அளித்திருக்கிறார்கள். இதுவும் இந்த தேர்தலில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் தேர்தலெலாம் முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு இக்கட்டான சூழலையும் வாக்குகளை செலுத்தி தற்போது ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய வேட்பாளர் ஜெயிக்க நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். எது எப்படியோ யார் ஜெயித்தாலும் யார் தோல்வி அடைந்தாலும் அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வெற்றி அடையலாம், ஒருத்தர் தோல்வி அடையலாம். அதனால நம்ம குடும்பங்களிலோ நம்ம உறவுகளிலோ சின்ன சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேர்தல் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தமிழக காவல்துறையினர், குறிப்பாக தேர்தல் அலுவலர்கள், பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள், இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த தேர்தல் அவ்வளவு அழகாக முடிஞ்சிருக்காது. அதை விட இந்த பாதுகாப்பாக இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நன்றிகள். ஏனென்று சொன்னால் இவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் இவ்வளவு பாதுகாப்பாக நிறைவானதாக நடைபெற்றிருக்காது. இவர்கள் அனைவருக்கும் தமிழக வாக்காளர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரு பெரிய கனவு, ஆசை இருக்கிறது. என்னுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும், எங்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் நான் ஒரு கட்சியாக இருப்பேன், எங்கள் பெற்றோர் ஒரு கட்சியாக இருப்பாங்க, என்னுடைய பிள்ளைகள் ஒரு கட்சியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்குது. எனவே யார் வெற்றி பெற்றாலும் நம்மில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் அதனை கடந்து செல்ல வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் தோல்வியடைந்ததில் பார்த்து நகைப்பதோ கிண்டல் அடிப்பதோ இருக்கக்கூடாது. இது நம்முடைய ஜனநாயக நாடு, ஜனநாயக உரிமை, நம்முடைய உரிமை திருவிழாவில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதனால் ஒரு சில இடங்களில் நம்ம அமைதியான முறையில் இதை நம்ம கடந்து போகணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா நம்ம குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதை சமூக ஊடகங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே வீட்டில் பெற்றோர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் என்று சின்ன சின்ன சண்டைகள் வருவதை தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வருகிற ரீல்ஸ் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்காது. எனவே இப்படிப்பட்ட சம்பவங்களை தவிர்ப்பது நல்லது. இது நம்முடைய ஜனநாயக திருவிழா, நம்முடைய உரிமை. வெற்றி பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிற, இந்த பணிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும், தமிழக காவல்துறைக்கும், குறிப்பாக தொடர்ந்து ஊடகத்தின் வழியாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான செய்திகளை வழங்கி வர ஊடகத்துறையினருக்கும் பத்திரிகை துறையினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். தேர்தல் எப்படி வெற்றிகரமாக முடிந்ததோ அதுபோல் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற நாளும் நன்றாக, சுமூகமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் என நம்புகிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள்.